ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஈஸியான சூப்பர் டேஸ்டி தக்காளி பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தக்காளி பாஸ்தா கிட்ஸுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். நான் சொல்கிற இந்த மெத்தட்லேயே செஞ்சிங்கன்னா ரெஸ்டாரண்ட் போனால் கூட கிடைக்காத அளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டான தக்காளி பாஸ்தாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பாஸ்தாவை எடுத்துக்கலாம். நான் வந்து பெனே பாஸ்தாவை எடுத்திருக்கேன். இதோட ஷேப் வந்து டியூப் மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு பேக்கெட் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேக்கெட்லேயே நமக்கு எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு போட்டிருப்பாங்க. நம்ம இதை விட ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் அதிகமாகவே வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த பாஸ்தாவுக்கு தேவையான தக்காளி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ பாஸ்தாவுக்கு நான் வந்து ஒரு 350 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். இது கூடவே சீஸையும் துருவி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி பாஸ்தாவுக்கு சீஸ் வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் சீஸ் போட்டிங்கன்னா இந்த பாஸ்தா டேஸ்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நான் பார்மசன் சீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சீஸ் எடுத்து அதை துருவி எடுத்துக்கோங்க. சீஸ் துருவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிட்டு எடுத்து வச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளியை 2 பக்கமே திருப்பி போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்காவது வேக வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளியை பாஸ்தாவில் இந்த மாதிரி வேக வச்சு சேர்க்கும்போது நமக்கு பச்சை வாசனை ரொம்ப வராது. அதே மாதிரி புளிப்பும் நமக்கு கொஞ்சமாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தக்காளியை தனியாக வேக வச்சு சேர்க்குறது 2 வேளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தக்காளியை வந்து பச்சையாகவே பேஸ்ட் மாதிரி கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் வேக வச்ச தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. மேலே வந்து தோல் நல்லா வெடிச்சு வந்திருக்கு. தக்காளி வெந்ததும் அதை ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது தக்காளியை வேக வச்ச தண்ணியிலேயே இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுலேயே நம்ம பாஸ்தாவையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சூடானதும் கொஞ்சமாக வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கூடவே பாஸ்தாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பை சேர்த்துட்டு தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடானதும் எடுத்து வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு முழுசாகவே சேர்த்துருக்கேன். பாஸ்தாவை சேர்த்துட்டு அப்படியே விட்டுறாமல் லேசாக மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கலந்து விடாமல் அப்படியே கொதிக்க விட்டோன்னா சூட்டில் வந்து கீழே இருக்கிற பாஸ்தா நல்லா பாத்திரத்தில் ஒட்டிக்கும். நம்ம இதில் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துருக்கனால பாஸ்தா ஒட்டாமலும் வெந்து வரும். அதே மாதிரி பாஸ்தா வந்து வேக வைக்கும் போது கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்து வேக விடுங்க. அப்போ தான் பாஸ்தா வந்து ஒட்டாமலும் சரியான பதத்துலேயும் நமக்கு வெந்து வரும். பாஸ்தா வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நான் வந்து இதை ஒரு 10-12 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சு எடுத்துருக்கேன். பாஸ்தாவை அதிகமாக வேக விட்டுறாதீங்க. பாஸ்தா சாஃப்டாகவும் வெந்திருக்கணும். நம்ம சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிட்ற மாதிரியும் இருக்கணும். வேக வச்ச பாஸ்தாவை இதில் இருக்க தண்ணியை உடனே வடிச்சிடாமல் அப்படியே எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ தக்காளி பாஸ்தாவுக்கு தேவையான பேஸை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் வாசனை இல்லாத எண்ணெய், அப்படி இல்லைன்னா பட்டர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பொடியாக நறுக்குன பூண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டை ஒரு 1 நிமிஷத்துக்காவது எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி பாஸ்தாவை பொறுத்த வரைக்கும் பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப முக்கியம். பூண்டை நல்லா வதக்கினா தான் அதோட வாசனையும் நமக்கு சூப்பராக வரும். பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் வேக வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தக்காளியை வேக வைக்காமல் பச்சையாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா இப்போ சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நான் இது கூடவே கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விட்டுருக்கேன். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துருக்கேன். சாஸ் கூடவே காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுவும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இதில் காரம் மட்டும் கொஞ்சம் அதிகமாயிராமல் பார்த்துக்கோங்க. எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும். அடுத்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மிளகுத்தூளை சேர்த்துருக்கேன். இதில் ஓரிகானாவும் இத்தாலியன் சீசனிங்கும் சேர்த்துருக்கேன். இது 2மே ஆப்ஷனல் தான், இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை. ஆனால் வந்து இது நம்ம சேர்க்கறதுனால நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் அதிகமாக கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். பாஸ்தா வேக வைக்கும்போது ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் இந்த சாஸுக்கு தேவையான அளவு மட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்த எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. 3 நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததும் இப்போ வேக வச்ச பாஸ்தாவில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பாஸ்தாவை இந்த சாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வடித்து வச்சுருந்தோன்னா ஒன்றோட ஒன்று நல்லாவே ஒட்டிக்கும். அதுவும் இல்லாமல் மேலே இருக்க பாஸ்தா எல்லாமே காஞ்ச மாதிரி ட்ரை ஆகிடும். அதனால் எப்போயுமே சாஸை ரெடி பண்ணதுக்கப்புறமா பாஸ்தாவில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பாஸ்தா வந்து கொஞ்சம் க்ரீமியாக வரதுக்காக இது கூடவே பாஸ்தா வேக வச்ச தண்ணியில் கொஞ்சம் மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. பாஸ்தா வேக வச்ச தண்ணியை சேர்த்துட்டு தக்காளி சாஸோட பாஸ்தாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி சாஸ் வந்து சுண்டி பாஸ்தாவில் நல்லா கோட்டாகிற அளவுக்கு கலந்து வரணும்.
இந்த அளவுக்கு தக்காளி சாஸ் நல்லா சுண்டி பாஸ்தாவில் நல்லா ஒட்டி வந்திருக்கும். சாஸோடவே நம்ம பாஸ்தாவை கிளறும் போதே தெரியும் நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் துருவி வச்ச சீஸை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி பாஸ்தாவில் சீஸ் சேர்க்காம கூட பண்ணிக்கலாம். சீஸ் சேர்த்தோம்னா நல்ல ரிச் டேஸ்ட்டாக க்ரீமியாக நல்லா வாசனையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சீஸ் சேர்க்காம இந்த ஸ்டேஜில் க்ரீம் கூட நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சீஸ் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு இறக்குனா போதும். சூட்லேயே நமக்கு சீஸ் வந்து உடனே உருகிடும். இவ்வளோதான். இப்போ நம்ம சூப்பர் டேஸ்டி தக்காளி பாஸ்தா ரெடி. இந்த தக்காளி பாஸ்தாவை ஆற விட்டுறாம சுட சுட மேலே கொஞ்சம் சீஸை தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு இந்த தக்காளி பாஸ்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து ஒரு புது ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.